சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 500 ரூபா தரியா? அப்படியே மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிற, 500 ரூபா வந்து கேக்குற? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. சரி. டேய் சின்னதுரை, சின்ன பொண்ணு பர்ஸ்ல இருந்து 500 ரூபாய் எடுத்துக்குவியா? எனக்கு ஒரு லேஸ் மட்டும் வாங்கி கொடுத்துரு, ஆரஞ்சு கலர் லேஸ். சரியா? சரிம்மா. என்னடா போன வேகத்துல வந்துட்ட? ஆமாமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. சரி இந்தாங்க, நான் வரேன். உங்களுக்கு யார் இந்த லேஸ் வாங்கி கொடுத்தது? சின்னதுரை தான் உன் பர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போன காசை. உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு எனக்கு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். சரி, எனக்கு தான் மனசே கேட்கல. சின்ன பொண்ணு, என்னங்க அத்தை? இந்த பக்கத்துல ராணிமா இருக்கால, அவள்கிட்ட போய் 2 பச்சை மிளகாய் வாங்கிட்டு வாமா. சரிங்க அத்தை. ராணிமா, ராணிமா. வாடி சின்ன பொண்ணு, உள்ள வா. எங்க அத்தை உங்கள்ட்ட 2 பச்சை மிளகாய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி சின்ன பொண்ணு, இரு எடுத்துட்டு வரேன், உட்கார். இந்த சின்ன பொண்ணு, இத அப்படியே எடுத்துட்டு போ. வேணும்ன்றத போட்டுட்டு அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். வேணா ராணிமா, எங்க மாமியார் 2 மட்டும் தான் கேட்டாங்க. அடி எடுத்துட்டு போடி, அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். வேணா ராணிமா, 2 மட்டும் நீங்க கொடுங்க. சொல்றத கேட்க மாட்டியே. சரி ராணிமா, நான் வரேன். எத்தே, இந்தாங்க பச்சை மிளகா. ஆமா, இவ மட்டும் 2 பச்சை மிளகானா கரெக்டா எண்ணி 2க்கு 1 சேர்த்து கொடுத்துருக்கா. இதே இவ மட்டும் வந்து கேட்டா நம்ம கை நிறைய அள்ளி கொடுக்கணும். அடுத்த தடவை வரட்டும், எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாரு.